ப்ரீவியஸ் வீடியோல ஆப்ஷன் பையிங்கை பத்தி பார்த்தோம். அதோட கண்டினியூஷனா ஆப்ஷன் செல்லிங்கை பத்தி டீடைலா இந்த பார்ட்ல பார்க்கலாம். இன்ட்ராடேல உங்களால ஃபர்ஸ்ட் செல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பை பண்ற மாதிரி ஆப்ஷன்லையும் உங்களால ஃபர்ஸ்ட் செல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பை பண்ண முடியும். பட் ஆப்ஷன்ல இருக்கிற அட்வான்டேஜ் நீங்க செல் பண்ணிட்டு அதே நாள்ல வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க அந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் உங்களால ஹோல்ட் பண்ணி எப்போ பிரீமியம் கம்மி ஆகுதோ அப்ப ஸ்கொயர் அப் பண்ணி அதாவது பை பண்ணி ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கால் ஆப்ஷனை செல் பண்ணா என்ன நடக்கும்னு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். கால் ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் செல் பண்றோம்னா கான்ட்ராக்ட் முடிகிறதுக்குள்ள பிரைஸ் மேல போகாதுன்னு நினைச்சு ஃபர்ஸ்ட் செல் பண்ணலாம். எக்ஸாம்பிள் XYZ ஸ்டாக் அண்டர்லைங் பிரைஸ் ஒரு 990ல ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். இப்போ நீங்க இந்த கால் ஆப்ஷனை செல் பண்ணணும்னா நீங்க எந்த ஸ்ட்ரைக்ல வேணாலும் ஷார்ட் பண்ண முடியும், அதாவது செல் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க 1000 CE அட் தி மணி ஸ்ட்ரைக்கையே செல் பண்றீங்கன்னு வச்சுக்குவோம். 1000 CE அட் தி மணி ஸ்ட்ரைக்கோட பிரீமியம் 30 ருபீஸ்ல இருக்குது. அதனால மார்ஜின் ரெக்யர்மெண்ட் அதாவது கேபிட்டல் ஒரு லாட்டுக்கு 500 குவான்டிட்டி இன்டூ 30 ருபீஸ். ஸோ 15,000 ருபீஸ் இருந்தா செல் பண்ண முடியும்னு நீங்க நினைச்சா அது தப்பு. ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்தவரை அன்லிமிட்டெட் லாஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறதுனால உங்ககிட்ட மார்ஜின் அட்லீஸ்ட் 1 லாக்ல இருந்து 2.5 லேக்ஸ் வரைக்கும் தேவைப்படும். அப்படி இருந்தாதான் ஆப்ஷனை செல் பண்ண புரோக்கரேஜ் விடுவாங்க. ஒருவேளை மார்க்கெட் உங்களுக்கு அகெயின்ஸ்டா மூவ் ஆகும் பட்சத்துல அடிஷனல் ஃபண்டை உங்க டிமேட் அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. ஒருவேளை மெயின்டைன் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா லாஸ்லயே உங்களோட பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் ஆட்டோமேட்டிக்கா சாஃப்ட்வேரே பண்ணிடும். அதனால ஆப்ஷன்ல செல் பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு 1.5 லேக்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். பட் சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி மார்ஜின் ரெக்யர்மெண்ட்டை ஒரு 50,000க்கு கீழே கொண்டு வர முடியும். அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோவை பார்க்கலாம். நீங்க நினைச்ச மாதிரியே பிரைஸ் டிராப் ஆகி 998ல இருந்து 900ல போய் எக்ஸ்பைரி டே அப்போ முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ஃபுல் பிரீமியம் அதாவது 30 பாயிண்ட்ஸும் ப்ராஃபிட்டா வரும். ஸோ 30 பாயிண்ட்ஸ் இன்டூ லாட் சைஸ் 500 குவான்டிட்டி. ஸோ உங்களுக்கு 15,000 ருபீஸ் ப்ராஃபிட்டா வந்துடும். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஸ்பாட் பண்ண 1000 CE விட 100 பாயிண்ட்ஸ் டிராப் ஆகிருக்குது. ஸோ நம்மளுக்கு 100 பாயிண்ட்ஸ் இன்டூ 500 குவான்டிட்டினா 50,000 ருபீஸ் தானே ப்ராஃபிட் வரணும்னு ஒரு டவுட் வரலாம். பட் ஆப்ஷன் செல்லரா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் ப்ராஃபிட்டே ஸ்பாட் பண்ணும்போது நீங்க என்ன பிரீமியம் செல் பண்ணீங்களோ அவ்வளவுதான். ஈவன் பிரைஸ் இன்னமும் டிராப் ஆகி 800ல போய் முடிஞ்சாலும் கூட உங்களுக்கு மேக்சிமம் ப்ராஃபிட்டே அந்த 30 பாயிண்ட்ஸ் தான். ஸோ இன்டூ லாட் சைஸ் 500 குவான்டிட்டினா 15,000 ருபீஸ் தான் உங்களுக்கு மேக்சிமம் ப்ராஃபிட் பிளாட்டா வந்துடும். ஸோ எக்ஸ்பைரி டே அப்போ நீங்க ஸ்பாட் பண்ண ஸ்ட்ரைக்கை விட கீழே போய் எங்க போய் முடிஞ்சாலுமே கூட ஃபுல் பிரீமியமும் உங்களுக்கு ப்ராஃபிட்டா வந்துடும். இப்போ செகண்ட் சினாரியோவை பார்க்கலாம். எக்ஸ்பைரி டே அப்போ பிரைஸ் மேலேயும் போகாம கீழேயும் போகாம நியூட்ரலா ஒரு 1000லயே முடிஞ்சாலும் டைம் வேல்யூனால டே பை டே பிரீமியம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆகி 30 ருபீஸ்ல இருந்து 0க்கு வந்துடும். ஸோ இப்பவும் உங்களுக்கு ஃபுல் பிரீமியம் அதாவது 30 பாயிண்ட்ஸ் இன்டூ 500 குவான்டிட்டி 15,000 ருபீஸ் ப்ராஃபிட்டா வந்துடும். மூணாவது சினாரியோ, பிரைஸ் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டா மேல போய் எக்ஸாம்பிளுக்கு 998ல இருந்து 1100ல எக்ஸ்பைரி டே அப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு 70 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆகும். ஸோ 70 பாயிண்ட்ஸ் இன்டூ லாட் சைஸ் 500 குவான்டிட்டி 35,000 ஒரு லாட்டுக்கு உங்களுக்கு லாஸா வரும். ஸ்பாட் பண்ணதை விட 100 பாயிண்ட்ஸ் நமக்கு ஆப்போசிட்டா போனாலும் கூட 70 பாயிண்ட்ஸ் தான் லாஸ் ஆகுது. ஏன்னா நீங்க ஆப்ஷன் செல்லரா இருக்கும் பட்சத்துல பிரீமியம் உங்க பாக்கெட்டுக்கு வந்துடும். இதுவே ஆப்ஷன் பையரா நீங்க இருந்தா உங்க பாக்கெட்ல இருந்து பிரீமியம் உங்களை விட்டு போயிடும். இத பிரேக் ஈவன் கான்செப்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா பெட்டரா புரியும். கால் ஆப்ஷனோட பிரேக் ஈவன் பாயிண்ட்டை நீங்க ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணிட முடியும். பிரேக் ஈவன் பாயிண்ட் ஃபார் கால் ஆப்ஷன் இஸ் ஈக்குவல் டு கால் ஸ்பாட் ஸ்ட்ரைக் பிளஸ் கால் பிரீமியம். இங்க கால் ஸ்பாட் ஸ்ட்ரைக் 1000 CE, பிரீமியம் 30 ருபீஸ். ஸோ 1000 பிளஸ் 30 1030ங்கிறது தான் இங்க பிரேக் ஈவன் பாயிண்ட். மார்க்கெட் உங்களுக்கு சாதகமா முடிஞ்சாலும் கூட ஆப்ஷன் பையரா நீங்க இருக்கும் பட்சத்துல பிரேக் ஈவன் பாயிண்ட தாண்டலைன்னா உங்களுக்கு லாஸ் தான் வரும். இதுவே ஆப்ஷன் செல்லரா நீங்க இருந்தீங்கன்னா
மார்க்கெட் உங்களுக்கு அகெயின்ஸ்டா முடிஞ்சாலும் கூட பிரேக் ஈவன் பாயிண்ட்டை தாண்டலைன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்ல தான் முடியும். இதனால தான் எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் ஆப்ஷன் பையிங்கை விட ஆப்ஷன் செல்லிங்கை ப்ரிஃபர் பண்ணுவோம். இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். இப்போ பிரைஸ் 1200க்கு போய் எக்ஸ்பைரி டேல முடிஞ்சா நீங்க ஸ்பாட் பண்ண 1000 CE ஸ்ட்ரைக்குக்கு அகெயின்ஸ்டா 200 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகியிருக்கு. ஸோ 200 பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆகுது, பட் ப்ரீமியம் உங்களுக்கு வந்துடும். ஸோ ப்ளஸ் 30 பாயிண்ட்ஸ், டோட்டலா -200 + 30 is equal to -170 பாயிண்ட்ஸ் இன்டூ லாட் சைஸ் 500 குவான்டிட்டி. ஸோ 85,000 உங்களுக்கு லாஸாக வரும். பிரைஸ் மேலே போக போக அன்லிமிட்டடா கால் ஆப்ஷனை செல் பண்றதுனால லாஸ் வரும். இந்த கால் ஆப்ஷனை எப்போ எப்படி பர்ஃபெக்டா யூஸ் பண்ணி கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் எடுக்குங்கிறத டீடைல் வீடியோவா மேலே பாப் அவுட் ஆகிற ஐ பட்டனை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அதை ஷார்ட்கட் ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம சொல்லுவோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஏஞ்சல் ஒன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட பின் யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணிக்கோங்க. மேலே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டா ட்ரேட் F&O ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீன் மேலே நிஃப்டி பேங்க் நிஃப்டி போல ஆப்ஷன்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கும். நான் இப்போ இங்கே பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ண போகிறதுனால பேங்க் நிஃப்டியை கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே ஆப்ஷன்ஸ் செயின் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பேங்க் நிஃப்டியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரைக்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு தேவையான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், வால்யூம், டெல்டா, தீட்டா அப்படிங்கிற எல்லா விஷயமும் ஒரே ஸ்க்ரீனில் அவைலபிளாக இருக்கிறதுனால ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 41,400 CE கால் ஆப்ஷனை செல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதோட LTPல கிளிக் பண்ணுங்க. இங்க இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா லாட் சைஸ் என்னன்னு கேட்கும். இங்க நீங்க பை பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் லாட்டை டைப் பண்ணணும். பை பண்றதுக்கு எவ்வளவு மார்ஜின் தேவையோ இங்கேயே டிஸ்ப்ளே ஆகும். இப்போ செல் கிளிக் பண்ணுங்க. அப்படியே கன்ஃபார்மும் கிளிக் பண்ணணும். ஆர்டர் சப்மிட் ஆயிடுச்சு. இங்க இருக்கிற ஆர்டர் பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்டர் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.